வணக்கம் மீனராசி அன்பர்களே. எப்பவும் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து கடைசியில ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான பதிவு தான் இது. ஜூன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா சத்தியமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், நீங்க பட்ட அவமானம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குறிப்பா உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சு ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபர் உங்க வீட்டுக்கு வரப்போறாரு. அவர் மூலமா உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இதை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாதுங்க. தெய்வமே வந்து நின்னாலும் இது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. முதல்ல நீங்க கடந்த சில காலமா எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல்ல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ கெட்ட பெயர் தான். சொந்த பந்தமா இருக்கட்டும், கூட பழகுற நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்க தேவை முடிஞ்சதும் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆபத்துல உழைச்சு சம்பாதிச்ச பணம் எல்லாம் வீண் விரயமாகி கடன் மேல கடன் ஏறி ஒரு கட்டத்துல இதுக்குள்ள இந்த வாழ்க்கைன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கல சோதனைகள் வந்திருக்கும். வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு அழுதுட்டு இருக்கீங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் இனி முழுசா முடிஞ்சிடுச்சுன்னு தைரியமா சொல்லலாம். உங்க பொறுமைக்கும் நீங்க செஞ்சதான தர்மங்களுக்கும் பலன் கிடைக்கிற நேரம் இப்ப வந்துடுச்சு. ஜூன் 25ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு நடக்க போற கிரக மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. ரொம்ப வருஷமா உங்களை அழுத்திட்டு இருந்த தடைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமா விலக போகுது. இது வரைக்கும் தொட்டதெல்லாம் சுலங்கால எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் அதுல ஒரு இழுவரி இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி இருக்காது. நீங்க நினைச்ச காரியம் நீங்க நினைச்சபடியே நடக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போறது. இந்த நேரத்துலதான் உங்க தலையெழுத்தையே நாத்த போற அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறார். அவர் சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்காகவே கடவுள் அனுப்பி வச்ச ஒரு தூதன் மாதிரிதான் அவரை நீங்க பாக்கணும். அவர் வரவால உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்த தரித்திரம் விலகி லட்சுமி கடாட்சம் பிறக்க போகுது. யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா தனியா நின்னு போராடிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் உங்களுக்காக குரல் கொடுக்க முன் வரல. மனசுக்குள்ள 1000 வழிகளை வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. ராத்திரி தூங்கும் பொழுது தாயனை நனைகிற அளவுக்கு அழுதுகிட்டு நாளைக்கு விடிஞ்சா எப்படி இந்த கடனை அடைக்க போறோம், எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்த போறோம்னு ஏகப்பட்ட சிந்தனைகள் உங்களை தூங்க விடாம பண்ணியிருக்கோம். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நாளாகத்தான் இந்த ஜூன் 25 அலைய போகுது. உங்க ஜாதகப்படியே இப்போ உங்களுக்கு ஒரு ராஜயோகம் ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு. அதிர்ஷ்ட காத்து இப்போ உங்க பக்கம் வீச ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நீங்க பட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர் உள்ள நபர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற முதல் சம்பவம் உங்க பொருளாதாரத்தை பத்தினதுதான். இது வரைக்கும் பணம் காசு விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சனல்ல. இன்னைக்கு கையில பணம் இருக்கு, நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்ச பல நாட்கள் உண்டு. ஆனா அவர் உங்க வீட்டுக்கு வந்த அடுத்த சில நாட்கள்லயே உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எங்கெங்கிருந்தோ வந்து சேரும். நீங்களே எதிர்பார்க்காத வழிகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். அதனால ஒரு இடத்துல சிக்கிட்டு வராம இருந்த பணம் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அவளோட பலனை வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருந்த நிலைமை மாதிரி உங்களுக்கான சன்மானம் உங்களை தேடி வரும். கடன் தொல்லையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்து நீங்களும் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. இது வரைக்கும் உங்களை காத்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்க போகுது. பண வரவு பத்தி சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில அந்த நபர் மூலமா நடக்க போற 2வது முக்கியமான சம்பவம் உங்க குடும்பத்துல இழந்த நிம்மதிய திரும்ப கொண்டு வர போகுது. சொந்தக்காரங்க மத்தியிலையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியிலையும் நீங்க பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமா என்ன. நீங்க நல்லது செஞ்சாலும் அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எத்தனையோ பேர். ஆனா அந்த காலம் எல்லாம் மலையேறிடுச்சு. இனி உங்களை தேடி வந்து பேச போறாங்க. குறிப்பா வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டைகள், மனக்கசப்புகள்லாம் இந்த ஜூன் 25க்கு அப்புறம் காணாம போயிடும்.
குழந்தைங்க வழியில ஏதாவது மனவருப்ப இருந்திருந்தா அதுவும் சரியாகி வீட்டுல எப்பவும் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். அந்த ஆர் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கும் போது அவர் வெறும் கையோட வரமாட்டாரு. உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய நற்செய்திய கொண்டு வருவாரு. அது வேலை சம்பந்தமான ஒரு நல்ல தகவலாகவோ இல்லனா உங்க தொழில்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய வாய்ப்பாகவோ இருக்கலாம். பல வருஷமா ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லனா ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக பணம் சேர்த்து வச்சு கடைசியில ஏதோ ஒரு பிரச்சனையால அது தடைப்பட்டு போயிருக்கலாம். உங்க கனவு கனவாகவே போயிடுமோன்னு நீங்க பயந்துட்டு இருந்த நேரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த நபர் மூலமா அந்த சொத்து பிரச்சனை அல்லது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சு நீங்க நினைச்ச மாதிரி உங்க பேர்ல ஒரு சொத்து அமைய போகுது. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே எமோஷனலான ஆளுங்க. யார் உங்ககிட்ட கஷ்டம்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டாலும் உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே தூக்கி கொடுத்துட்டு நீங்க நடுத்தருவுல நிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உங்க நல்ல மனசுக்கு இத்தனை நாளா சோதனைகளை மட்டுமே கொடுத்த அந்த கடவுள் இப்போ மிகப்பெரிய பரிசை கொடுக்க போறாரு. அந்த 2வது சம்பவம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா நம்பி ஏமாந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பணம், பொருள் இல்லைன்னா ஒரு பதவி, அது எதுவா இருந்தாலும் சரி, அது திரும்பவும் உங்க கைக்கே வந்து சேரும். உங்களை அழ வச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து ஆள போறீங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கும். நேத்து வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதவங்க கூட நாளைக்கே உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு உயர போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மறுபடியும் பழைய மாதிரி யார் பேச்சையாவது கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவுகள் எடுத்துடக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவாரு. அவர் சொல்ற ஆலோசனைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா உங்க ராசிநாதனான குரு பகவான் அவருக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்த போறாருன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கலாம். குல தெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்த ஒரு தீய சக்தியாலையும் உங்க வளர்ச்சியை இனி தடுக்க முடியாது. இப்ப பண வரவு, குடும்ப நிம்மதி இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு பாப்போம். ஆனா உங்க வாழ்க்கையில அந்த நபர் மூலமா நடக்க போற 3வது மிகப்பெரிய சம்பவமா உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருந்த அந்த ரகசிய எதிரிகளை பத்தினதுதான். கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பறிச்சவங்க எத்தனையோ பேரு வெளியில உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரிச்சு பேசிட்டு உங்களுக்கு பின்னாடி ஒரு சதி வேலைகளை செஞ்ச துரோகிகள் யார் யாருன்னு இப்போ வெளிச்சத்துக்கு வர போறது. அத ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்க கண்ணை மறைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிறை முழுசா விலக போகுது. இதுவரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின அந்த மறைமுக எதிரிகள் எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்க போறாங்க. அவங்க உங்களுக்கு எதிரா போட்ட திட்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி நீங்க யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்க போறீங்க. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க போகுது. ரொம்ப நாளா உடம்புல இருந்த ஏதோ ஒரு பிரச்சனை, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வச்ச ஒரு நோய், இதனாலேயே பல ஆயிரங்களை நீங்க செலவு பண்ணி இருப்பீங்க. இனி அந்த கலலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்ததும் கிடைக்க போற அந்த மன நிம்மதியாலேயே உங்க ஆரோக்கியம் இரும்பு மாதிரி மாறப்போகுது. ராத்திரி கடுத்தா தூக்கம் வராம தவிச்ச நாட்கள் எல்லாம் இனிமே கிடையவே கிடையாது. மனசுக்குள்ள ஒரு புது தைரியம் பிறக்க போகுது. நம்மளாலையும் சாதிக்க முடியும், நமக்கும் ஒரு நல்ல காலம் வந்துடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கை உங்க அடி மனசுல ஆழமா கதிய போகுது. இந்த 3 சம்பவங்களும் சும்மா சாதாரணமா நடந்துராது. இது நடக்கும்போது உங்க மனசுல ஒரு இனம் புரியாத பயம் கூட வரலாம். ஏன்னா பல வருஷமா கஷ்டத்தையே பார்த்து பழகின உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் ஒட்டு மொத்தமா வரும்போது இது நிஜம்தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இது அத்தனையும் உங்க உழைப்புக்கும் நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் அந்த ஆண்டவன் கொடுக்கிற வரும். உங்க கூட பிறந்தவங்க கூட உங்களுக்கு உதவி செய்ய தயங்குற நேரத்துல யாருன்னே தெரியாத ஒருத்தர் மூலமா உங்களுக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னா அதுக்கு காரணம் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் மட்டும்தான். நீங்க இங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஆர் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அவரை முழுமையா நம்புங்க. கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு புது மனுஷனா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க தயாராங்க.
ஏன்னா இந்த ஜூன் 25க்கு மேல உங்க தலையெழுத்து உங்க கையில கிடையாது. அது அந்த நல்ல நிலைமையில இருக்கிற கிரகங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு ராஜாவா ஆக்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வரவேற்க நீங்க உங்க மனச சந்தோஷமா தயார்படுத்திக்கோங்க. இந்த 3 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி மாறுவாங்கன்னு நீங்களே கண்கூடா காக்க போறீங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க, உங்க நிழலை கண்டாலே நிலகி போனவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஒட்டிக்க பாப்பாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பல பேர் பலவிதமான முகமூடிகளை போட்டுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு இருக்கிற ஒரு பெரிய குணம் என்னன்னா, யாரு வந்து 2 வார்த்தை அன்பா பேசினாலும் அவங்க செஞ்ச பழைய துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு உடனே அவங்கள நம்பிடுவீங்க. ஆனா இந்த ஜூன் 25க்கு அப்புறம் அந்த தப்ப மட்டும் தயவு செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜ வாழ்க்கைய பார்த்து பொறாமப்படுற கூட்டம் ஒன்று உங்க பின்னாடியே சுத்தும். உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல நேரம் யார் கண்ணுக்கும் கடாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா கிருஷ்டி அப்படிங்கறது கல்லையும் வெடிக்க வைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்க வீட்டுல நடக்க போற நல்ல காரியங்களையோ உங்களுக்கு நடப்போற பண வரவையோ வெளியில யாருகிட்டயும் பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க கிட்ட உங்க வெற்றி ரகசியத்தை சொல்லவே வேண்டாம். உங்களுக்குள்ளேயே சந்தோஷத்தை வச்சுக்கோங்க. உங்க முன்னேற்றத்தை பார்த்து வயிறு எரியறவங்க போன்ற பெருமூச்சு உங்க வளர்ச்சியை தடுத்துடக்கூடாது பாருங்க. அதனால எந்த அளவுக்கு நீங்க அமைதியா சாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு இன்னும் மேலோங்கி வளரும். அந்த ஆர் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில வரும்போது ஆரம்பத்துல ஒரு சாதாரண ஆள் மாதிரிதான் உங்களுக்கு தெரிவாரு. அவர் மூலமா இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குமான்னு உங்களுக்கே சில நேரம் சந்தேகம் வரலாம். ஆனா போக போக அவருடைய உண்மையான பலம் என்ன, அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற வழிகாட்டுதல் எவ்வளவு பெரியதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அவர் சொல்ற சில விஷயங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுக்குள்ள உங்களுக்கான ஒரு பெரிய நல்ல விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதனால அவர் சொல்ற ஆலோசனைகளை தட்டி கழிக்காம கொஞ்சம் பொறுமையா கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற உச்சத்துக்கு அவர் தான் ஒரு முக்கிய ஏணியா இருக்க போறாரு. இத்தனை வருஷமா இருட்டுல உட்கார்ந்துகிட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு ஆண்டவனை காத்து எத்தனையோ முறை நீங்க கதறி அழுதுருப்பீங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போ அந்த பரம்பொருள் வட்டியும் முதலுமா உங்களுக்கு பாலனை திருப்பி கொடுக்க போறாரு. உங்க உழைப்ப பயன்படுத்தி முன்னேறிட்டு உங்களை நடுத்தரவுல வித்தவங்கெல்லாம் இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கைய பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தரனே மாறப்போகுது. இனிமே வர்ற காலங்கள்ல நீங்க எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கினாலும் உங்க குலவை தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த ஆர் அப்படிங்கிற நபரோட ஆலோசனையோட ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இனி தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. வெற்றி முரசு கொட்டபோகிற நேரம் இது. தொழில் செய்யறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு அடிச்சு சொல்லலாம். குறிப்பா ஆடைகள் மற்றும் துணி வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் 25க்கு அப்புறம் லாபம் பல மடங்கு பெருக போகுது. இது வரைக்கும் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோத போறது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு புது புது ஆலோசனைகளை கொடுப்பாரு. அவர் சொல்ற சின்ன சின்ன மாற்றங்களை உங்க தொழில நீங்க செஞ்சாலே போதும். இது வரைக்கும் நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வருமானத்தை பார்க்க முடியும். புதுசா படைகள் ஆரம்பிக்கிறதோ இல்லனா வியாபாரத்தை விரிவுபடுத்துறதோ எதுவா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். உங்க கூடவே தொழில் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போட்டியாளவங்க எல்லாம் நீங்க வளர்ற வேகத்தை பார்த்து மிரண்டு போக போறாங்க. அதே மாதிரி வேலைக்கு போறவங்களோட நிலைமையும் தலைகீழா மாறப்போகுது. அது பாக்குற இடத்துல நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்க திறமைக்கு அங்கீகாரமே கிடைக்காம ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை வேற யாரோ தட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை இருக்காது. மேலதிகாரிகளோட பார்வை இப்போ உங்க பக்கம் திரும்ப போகுது. உங்க உழைப்புக்கு ஏத்த மரியாதையும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இடமாற்றமோ இல்ல சம்பள உயர்வோ எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்கிற இடத்துல இனிமே நீங்க சொல்றதுதான் உங்க பேச்ச கேட்டுதான் மத்தவங்க நடப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு
உங்க செல்வாக்கு ரொம்பவே உயரும். இது மட்டும் இல்லாம உங்க முகத்திலையும் உங்க தோற்றத்திலையும் ஒரு பெரிய வசீகரம் உண்டாக போகுது. இத்தனை நாளா மனசுக்குள்ள இருந்த கவலைகள், கடன்கள் எல்லாமே தீரும்போது தானாகவே அந்த நிம்மதி உங்க முகத்துல ஒரு கனி ஒளிய கொடுக்கும். உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு மிடுக்கு வரப்போகுது. உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. மனசு சந்தோஷமா இருந்தாலே உடம்புல எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது 100% உண்மைங்கிறத இந்த காலகட்டத்துல நீங்க நல்லாவே உணர்வீங்க. பழைய கவலைகளை எல்லாம் மறந்துட்டு ஒரு புது மனுஷனா உற்சாகமா நடமாட போறீங்க. ஆனா இதுல நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜூன் 25 வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுத்துறாதீங்க. இருட்டு விலகி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருட்டாத்தான் இருக்கும். அது மாதிரிதான் இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை. அதனால மனச போட்டு குழப்பிக்கான குலதெய்வத்தை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரையும் அந்த ஆண்டவன் பாத்துப்பாரு. நீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க முன்னேற்றத்துல மட்டும் வைங்க. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட நபரு எப்போ உங்க வாழ்க்கையில வருவாருன்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருங்க. இந்த ஜூன் 25 நெருங்க நெருங்க உங்க வாழ்க்கையில சில ஆச்சரியமான விஷயங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். அந்த பரம்பொருள் உங்களுக்கு சில அறிகுறிகளை முன்கூட்டியே காட்ட ஆரம்பிக்காரு. காலையில தூங்கி முழிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி இருக்கும். ஏதோ ஒரு பெரிய சுமை உங்க தலையில இருந்து இறங்குன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க விளக்கு ஏத்தும் போது அந்த தீபம் விளக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா எரியும். இதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் நுழைய போகுது அப்படிங்கறதுக்கான முதல் அறிகுறி தான் இது. குறிப்பா உங்க கனவுல தெய்வ தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சு தடைப்பட்டு போன ஒரு பூர்ணிமையோட கோபுரமோ இல்ல அந்த சாமியோட முகமோ உங்க கனவுல இருந்து போகும். உங்க தோற்றத்துல ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது வெறும் பேச்சுக்கு சொன்னது கிடையாது. உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும்படியா உங்க நடவடிக்கைகள் மாறும். உங்க முடி அலங்காரம், முகத்துல ஒரு மிடுக்கான தாடி வச்சுக்கிறதுன்னு உங்களோட வெளித்தோற்றத்தை நீங்களே ரொம்ப ஆசையா மாத்தி அமைப்பீங்க. ஒரு புது கெத்து உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வரும். உங்களை இத்தனை நாளா ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி ஒரு ராஜ நட போட்டு நடந்து போறீங்க. உங்களோட இந்த தன்னம்பிக்கைய பார்த்து உங்க எதிரிகள் கூட ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுவாங்க. இவ்வளவு கஷ்டம் வந்தும் இவன் எப்படி இவ்வளவு தைரியமா நிக்கிறான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற சூழ்நிலையே ரொம்ப அமைதியா மாறும். ஏதோ ஒரு சத்தம், தேவையில்லாத வாக்குவாதம்னு இருந்த உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீகமான அமைதி குடிக்கொள்ளும். உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற யாருக்காவது உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நீங்க செய்ய நேரிடும். அது ஒரு பிடி சாப்பாடா இருக்கலாம், இல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணியா இருக்கலாம். அப்படி நீங்க செய்யற அந்த சின்ன உதவி மூலமா அந்த நபர் உங்களை தேடி வர்றதுக்கான பாதை திறக்கப்படும். உங்க கஷ்டங்கள் எல்லாம் காத்துல பறக்க போகுது. அதனால இனிமே நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆரம்பிக்கணும். ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து பல வருஷமா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பரோ இல்ல உறவினரோ திடீர்னு தொடர்பு கொள்வாங்க. அவங்க மூலமா கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கதவை தட்டும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யார் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாலும் இல்ல ஒரு புது வாய்ப்பை கொண்டு வந்தாலும் அதை எடுத்த உடனே தட்டி கழிக்காதீங்க. பொறுமையா கேட்டு உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. ஏன்னா உங்க நாசிக்கு உங்க உள்ளுணர்வு ரொம்பவே வலிமையானது. அந்த ஆண்டவன் உங்க மனசுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கு வழிகாட்ட போறாரு. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த நொடியில இருந்து உங்க தலையெடுத்து உங்க இஷ்டப்படிதான் மாறப்போகுது. ஜூன் 25 அப்புறம் நடக்க போற இந்த அதிசயங்களுக்கு எல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா? கிரகங்களோட சுழற்சி தான். குறிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மீன ராசிக்காரங்களுக்கு அமைய போற ராஜயோகம் சாதாரணமானது கிடையாது. இதுவரைக்கும் உங்களை ஒரு இருட்டுக்குள்ளேயே வச்சிருந்த கிரகங்கள் இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அதனாலதான் அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்க தலைவிதி மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்றேன்.
இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்க பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க. குறிப்பா வெள்ளை அல்லது சிகப்பு நிறத்துல ஆடைகள் அணியறத வழக்கமா வச்சுக்கோங்க. இந்த நிறங்கள் உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக நிலைப்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஈர்த்துட்டு வரும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா பெண்களுக்கான ஆடை வியாபாரம், துணிக்கடை வச்சிருக்கவங்க லாபக்கடை உச்சத்துக்கே போறீங்க. உங்க நிறுவனத்தோட பேரு வெளியில தெரியாத அளவுக்கு முடங்கி போயிருந்தாலும் இனிமே நிவிக் அப்படிங்கிற அளவுக்கு 4 பேர் திரும்பி பாக்குற மாதிரி உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டம் நடக்க போகுது. உங்களோட அந்த வியாபார முத்திரை, உங்களோட அந்த அடையாளம் எல்லாமே மக்கள் கிட்ட ரொம்ப சுலபமா போய் சேரும். நீங்க தயாரிக்கிற பொருளோ விக்கிற பொருளோ தரம் ரொம்ப நல்லா இருந்தாலும் அது வாங்க ஆள் இல்லாம இத்தனை நாளா கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறி வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர அளவுக்கு உங்க தொழில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் இப்பவே தூக்கி போட்டுடுங்க. ஏன்னா இந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க கூட சேரும் போது உங்க சிந்தனைகளே வேற மாதிரி மாறும். இது வரைக்கும் சாதாரணமா யோசிச்சுட்டு இருந்த நீங்க இனிமே எல்லாமே ரொம்ப தரமா, ரொம்ப தெளிவா, ஒரு துளி கூட குறையில்லாத அளவுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் ஒரு நேர்த்தி இருக்கும். உங்க திறமைய பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க செயல்பாடு மாறும். ஆனா உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகிகளை பத்தி நீங்க ரொம்ப விஷாலா இருக்கணும். அவங்க உங்க முன்னாடி முழுகுன மாதிரி பேசினாலும் பின்னாடி உங்க வளர்ச்சியை பெடுக்க பல சதிகளை செய்வாங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா அந்த மாதிரி துரோகிகள் யாருன்னு உங்களுக்கு அப்பட்டமா தெரிய வரும். வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோதனை வரும்னு சொல்லுவாங்க. நீ அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இப்போ சாதனைகளோட வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க. இனிமே உங்களுக்கு வரப்போறதெல்லாம் வெற்றி மட்டும்தான். இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை எல்லாமே இந்த ஜூன் 25 அப்புறம் பனி போல விலகிடும். அந்த ஆண்டவனோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் உங்க முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. ரொம்ப நம்பிக்கையோட இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நேரத்துக்காக மனசார காத்துக்கிட்டு இருங்க. இத்தனை வருஷமா நீங்க பார்த்த அவமானங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பதிலடி கொடுக்க போற நேரம் இதுதாங்க. உங்க சொந்தக்காரங்க மத்தியிலையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியிலையும் இவனை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வரமாட்டான்னு எத்தனையோ பேர் உங்க முகத்துக்கு நேராகவே சொல்லி இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஈட்டி மாதிரி உங்க மனசுல குத்தி இருக்கும். ராத்திரியில அந்த வார்த்தைகளை நினைச்சு நினைச்சு நீங்க விட்ட கண்ணீருக்கெல்லாம் இப்போ விலை கிடைக்க போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபரு உங்க வாழ்க்கையில வர்றது மூலமா உங்களை ஒதுக்கி வச்ச அதே சொந்தக்காரங்க உங்களை தேடி நிக்க போறாங்க. உங்ககிட்ட உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. உங்க ராசிக்கு இப்போ கிரகங்கள் முழுமையான ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகுது. பொதுவாவே மீன ராசிக்காரங்க ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்க. யாரு கஷ்டம்னு வந்தாலும் தன்னிடம் இருக்கிறத அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு பெரிய எதிரியா மாறி பல நேரங்கள்ல உங்க ஏமாற்றத்துல தள்ளி இருக்கும். இங்க உதவி செஞ்சவங்க யாருமே நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது எட்டி பாக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. இனிமே அந்த கவலை உங்களுக்கு கட்டாயம் வேண்டாம். நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டமா மாறப்போகுது. நீங்க இழந்த பணம், புகழ், மரியாதை எல்லாமே பல மடங்கா உங்க கைக்கே சேரப்போகுது. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளா வீட்ல சுப காரியங்கள் ஏதும் நடக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற இன்னொரு நல்ல செய்தி, உங்க குடும்பத்துல ஒரு மங்கள காரியம் சீக்கிரமே கை கூடி வரப்போகுது அப்படிங்கறதுதான். வீட்ல எப்பவும் ஒரு சுபிட்ச நிலவும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த கவலை ரேகைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய தெளிவு திறக்கும். உங்க எண்ணங்கள்ல எல்லாம் ரொம்பவே பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். காலையில எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளையும் நீங்க ரொம்ப உற்சாகமா தொடங்க போறீங்க.
உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம் முழுசா விலகி எந்த ஒரு காரியத்திலையும் தைரியமா இறங்கி மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போறீங்க. நீங்க இத செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனச ரொம்ப சுத்தமா எந்த ஒரு கவலையும் இல்லாம வச்சுக்கோங்க. யார் என்ன நெகட்டிவா சொன்னாலும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். அந்த ஆண்டவன் உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கிற இந்த ராஜயோகத்தை முழுமையா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே உங்க குலதெய்வத்தோட அருள் மட்டும்தான். அந்த அருளை முழுமையா பெற தினசரி உங்க வீட்டு பூஜை அறையில மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை ஆரம்பிங்க. உங்களுக்கான வெற்றிக்காது ரொம்ப பிரகாசமா திறந்திருக்கு. அதை நோக்கி ரொம்ப தைரியமா உங்க பயணத்தை தொடங்குங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மனமாற்றம் வரப்போகுது. இத்தனை காலமா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து உருகி கடைசியில நீங்க கஷ்டப்படும் போது யாருமே இல்லையேன்னு ஏங்கி போன அந்த நிலைமை இனிமே சுத்தமா மாறிடும். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதாவது நான் நல்லா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இனிமே உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் சுயநலமா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இது தப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா இது சின்ன சுயநலம் இப்ப உங்களுக்கு ரொம்பவே தேவை. உங்க மேல உங்களுக்கு ஒரு புது அக்கறை வரப்போது. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்க போறீங்க. பொருளாதார ரீதியா உங்களுக்கு வரப்போற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பத்தி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அந்த பணம் உங்க கைக்கு வரும்போது நீங்க ரொம்பவே நிதானமா செயல்படணும். ஏன்னா பணம் வந்த உடனே பழைய பழக்கத்துல, அதாவது கஷ்டம் அழுதானா உடனே தூக்கி கொடுத்துடாதீங்க. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்ததே போதும். உங்களை ஏமாத்திட்டு ஓடி போனவங்க எல்லாம் இப்போ அவங்களாவே உங்ககிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிய அந்த ஆண்டவன் கொடுப்பாரு. ரொம்ப வருஷமா வராமல் இருந்த கடன்கள் எல்லாம் உங்க கைக்கு சேரும். அந்த கணத்தை வச்சு உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல அதிக கவனம் செலுத்துங்க. இது உங்க வருங்கால சந்ததிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளுணர்வு இன்னும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. யாராவது உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோட பழகுனாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்த உடனே இவங்க நல்லவங்க கிடையாது அப்படிங்கறத நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்க குலதெய்வம் உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்க போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு குரு மாதிரி இருந்து யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுப்பாரு. கண் திருஷ்டி அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமா பட்டணும். அதனாலதான் அடிக்கடி உங்களுக்கு உடல்நிலை சரி இல்லாம போறதும் வீட்டுல தேவையில்லாத சண்டை வர்றது நடந்துட்டு இருக்கு. இனிமே அந்த திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா விலகி உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. இந்த ஜூன் 25 நீங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு கலற்றமும் அடைய வேண்டாம். எல்லாம் தானாகவே நடக்கும்னு ஒரு முழுமையான சரணாகதியோட அந்த ஆண்டவன் பாதத்துல உங்க பாரத்தை இறக்கி வைங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 3 பெரிய சம்பவங்களும் உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டத்தை உங்க குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைச்சு எவ்வளவு உழைச்சீங்களோ அதுக்கான முழு பலனும் இனிமே கிடைக்க போகுது. எந்த ஒரு கவலையும் இல்லாம மனசு நிறைவா ரொம்ப சந்தோஷமா உங்க குடும்பத்தோட சிரிச்சு பேசுற அந்த பொற்காலம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. உங்க வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு வரப்போகுது. இத்தனை நாளா வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நீங்க ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை சொன்னா கூட என்ன பெருசா சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் வந்த பிறகு நிலைமையே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்க மாறப்போகுது. ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம மத்தவங்க திணறிட்டு இருக்கும் போது நீங்க சொல்ற ஒரு சின்ன யோசனை பெரிய அளவுல கை கொடுக்கும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க அறிவையும் உங்க பக்குவத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. இதுதான் உங்களுக்கான உண்மையான அங்கீகாரம். இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத உங்க நல்ல மனசுக்கு இத்தனை சோதனைகள் ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும்.
அதுக்கெல்லாம் காரணம் உங்களோட கர்ம வினைதான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த சில கசப்பான பலனை தான் இவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த கணக்கெல்லாம் முழுசா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான சோதனை காலம் முடிஞ்சு இப்போ பரிசுகள் கிடைக்கிற நேரம் தொடங்கிடுச்சு. உங்களை காரணமே இல்லாம கஷ்டப்படுத்தினவங்க, உங்க உழைப்ப சுரண்டினவங்க எல்லாரும் இப்ப அவங்க செஞ்ச தப்புக்கான கர்ம வினைய அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. அத நீங்க உங்க கண்ணாவே பார்க்க போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு பார்வையாளரா நின்னு காட்ட போறாரு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திடீர்னு சில பயணங்கள் அமைய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வேலை தொழில் சம்பந்தமான ஒரு பயணமா கூட இருக்கலாம். அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சு தள்ளி போன உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் சாமி கும்பிடுற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குலதெய்வத்தோட அருள் முழுமையா கிடைச்ச அடுத்த வினாடியே உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா தடைகளும் துக்குமுறா உடைஞ்சு கிடரும். நீங்க பெத்ததெல்லாம் தொலங்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும். எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியில போனாலும் அது 100% வெற்றியில தான் முடியும். இந்த ஜூன் 25ஆம் தேதிய நீங்க ஒரு புது வாழ்க்கை திறக்கிற மாதிரி மனசார ஏத்துக்கலாம். ஏன்னா உங்க பழைய வாழ்க்கையோட இருண்ட அத்தியாயம் முடிஞ்சு ஒரு பிரகாசமான புது அத்தியாயம் தொடங்க போறது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தெல்லாம் அந்த ஆண்டவன் பாதத்துல இறக்கி வச்சுட்டு ரொம்ப லேசா ரொம்ப சந்தோஷமா உங்க வாழ்க்கைய வாழ பழகுங்க. அந்த ஆர் அப்படிங்கிற பேர் கொண்ட நபர் எப்ப வருவார், எப்படி வருவாருன்னு நீங்க தேடி போக வேண்டாம். அந்த ஆண்டவன் உங்களுக்கான நேரத்தை குறிச்சிட்டாரு. சரியான நேரத்துல அந்த நபர் உங்களை தேடி வருவாரு. அது வரைக்கும் உங்க கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு மனசுல முழு நம்பிக்கையோட பொறுமையா இருங்க. இதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சிலிர்ப்பு ஏற்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பல வருஷமா ஒரு நல்ல வார்த்தை கேட்க மாட்டோமா, நம்ம கஷ்டம் தீர ஒரு வழி பிறக்காதான்னு ஏங்கி கவிச்ச மனசு உங்களுடையது. அந்த ஏக்கம் எல்லாம் தீரப்போற நேரத்துல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில சூட்சமான விஷயங்களை உணர்த்த ஆரம்பிக்கும். அந்த ஆர் என்கிற நபர் உங்ககிட்ட சாதாரணமா வந்து கேச ஆரம்பிச்சாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தைக்குள்ளயும் உங்க வாழ்க்கைக்கான கிரிய திறவுகோல் ஒளிஞ்சிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு திறமையை அவர் எட்டி எழுப்புவாரு. அட, நமக்கும் இப்படி ஒரு திறமை இருக்கா, நம்மளாலையும் இப்படி சாதிக்க முடியுமான்னு உங்களை நீங்களே பிரமிப்பா பாக்குற அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் மாறும். சரிப்பா, உங்க தனிப்பட்ட தோற்றத்துல கூட ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ரொம்ப நாளா உங்களை நீங்களே கவனிக்கான எப்படி இருந்தா என்னன்னு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை ரொம்ப அழகா இடுக்கா வெளிப்படுத்திக்கணும்னு தோணும். ஒரு புதுவிதமான சிகை அலங்கவ முகத்துல ஒரு தெளிவுன்னு உங்களை பாக்குறவங்க கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துவீங்க. உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இருந்த தடைகள் எல்லாம் எப்படி உடையும் தெரியுமா? அந்த நபர் கொடுக்க போற ஒரு சின்ன உதவி அல்லது அவர் காட்டுற ஒரு புது வழி மூலமா பல வருஷமா தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் அசால்ட்டா தீர்ந்துடும். குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா சுமூகமா முடிவுக்கு வரும். அந்த சொத்து மூலமா உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு அடம் பிடிச்சவங்க எல்லாம் இப்போ அவங்களாவே முன்னந்து உங்ககிட்ட சமாதானம் பேசி உங்களுக்கானது கொடுத்துருவாங்க. இது அத்தனையும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த ஜூன் 25க்கு பிறகு கண்ணி வைக்கிற நேரத்துல நடக்க போறது. இந்த நல்ல நேரம் வரும்போது உங்க மனச நீங்க ரொம்ப பக்குவமா வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கும் போது சில நேரம் நமக்குள்ள ஒரு கர்வம் வந்துடுமோன்னு பயம் இருக்கும். ஆனா மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பயமே தேவையில்லை. எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் பழச மறக்காத ஒரு நல்ல குணம் உங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்க கூடவே சுத்தி உங்க புகழ பாடி உங்களை தப்பான வழிக்கு கொண்டு போக சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க விரிக்கிற வலையில மட்டும் நீங்க விழுந்துடக்கூடாது. அந்த ஆர் என்கிற நபர் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய அரணா இருந்து உங்களை பாதுகாப்பாரு. யாரு உண்மையான நண்பன், யாரு கூட இருந்து குழி பறிக்கிற எதிரின்னு அடையாளம் காட்டி உங்களை சரியான காதையில கூட்டிட்டு போறாரு. அதனால அவர் சொல்ற வார்த்தைக்கு முழுமையா செவி சாயுங்க.
இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க கவனத்துல வச்சுக்கணும். உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அவங்க மனசு நோகும்படி இதுவரைக்கும் ஏதாவது நடந்திருந்தா அதையெல்லாம் மறந்துட்டு அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. அவங்களோட ஒரு சின்ன புன்னகை உங்க வாழ்க்கையில பல பெரிய வெற்றிகளை தேடி தரும். அதே மாதிரி ஏழைகளுக்கு, குறிப்பா வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்ய பழகுங்க. நீங்க செய்யற அந்த ஒவ்வொரு சிறு உதவியும் உங்களுக்கான புண்ணிய கணக்குல சேர்ந்து உங்களுக்கு வரப்போற அந்த 3 பெரிய சம்பவங்களையும் இன்னும் பிரம்மாண்டமா மாத்தி கொடுக்கும். இந்த ஜூன் 25க்கு அப்புறம் உங்களுக்கான சிம்மாசனம் தயாராகிடுச்சு. அதுல கம்பீரமா போய் உட்கார உங்க மனசையும் உடம்பையும் நீங்க முழுமையா தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்குள்ள இத்தனை நாளா இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இனிமே சுத்தமா காணாம போயிடும். உங்களால முடிஞ்சது அவ்வளவுதான், நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதான்னு நீங்க நடிச்சிட்டு இருந்த அந்த சின்ன வட்டத்தை விட்டு இப்ப நீங்க வெளியே வர போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் கொடுக்க போற தைரியம் உங்களை நிலையளவுக்கு ஒசத்தி நிப்பாட்ட போகுது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க முன்னாடி ஒரு சாதாரண மனுஷனா இல்லாம ஒரு வெற்றியாளரா நீங்க போய் நிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு வாங்க முடியாம போன பொருட்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்னு எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமா அடைய போறீங்க. குறிப்பா உங்க வாகன யோகம் இப்போ ரொம்பவே பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு பண கஷ்டத்தால தள்ளி போன உங்க ஆசை இப்போ முழுசா நிறைவேற போகுது. புது வண்டி வாங்கி உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா பயணம் செய்ய போற அந்த நாளுக்காகவே நீங்க பெருமைப்படலாம். இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்க தூக்கத்துல வரப்போகுது. என்னடா தூக்கத்துல போய் என்ன மாற்றம்னு யோசிக்கிறீங்களா? நிம்மதிதாங்க. ராத்திரி படுத்தா 1000 யோசனைகள். கடன்காரன் நாளைக்கு வந்து நிப்பானோ, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோமோன்னு கண்ணுல கண்ணியோட புரண்டு புரண்டு படுத்த நாட்கள் இனிமே இல்ல. படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா மனசுல கவலை இருந்தா தானே தூக்கம் வராது. உங்க கவலைகளை எல்லாம் அந்த ஆர் அப்படிங்கிற நபர் தன்னோட தோல்ல சுமக்க போறாரு. உங்களுக்கான பாதைய அவரு ரொம்ப தெளிவா போட்டு கொடுக்க போறாரு. அந்த பாதையில நீங்க சந்தோஷமா நிம்மதியா ஒரு ராஜா மாதிரி நடிபோட போறீங்க. காலையில எழுந்திருக்கும் போது ஒரு பெரிய புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோட ஒவ்வொரு நாளையும் நீங்க வரவேற்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். ஒரு விஷயத்த மனசார ஆசைப்பட்டு இது எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலைய இந்த பிரபஞ்சம் பாத்துக்குவே தவிர உங்களை இனிமே எந்த ஒரு ஏமாற்றத்திலையும் கொண்டு போய் விடாது. உங்க வார்த்தைக்கு சக்தி அதிகமா இருக்க போகுது. அதனால நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். கோபத்துல கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கணும்னு வாய்தவரி கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்றது பலிக்க ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. உங்களை தேடி வர்ற அந்த அதிர்ஷ்டத்தை 2 கைகளையும் நீட்டி சந்தோஷமா வாங்கிக்கோங்க. உங்க மேல கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா கடும்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால வாரம் ஒரு முறையாவது உங்க குலதெய்வத்தை நினைச்சு வீட்டுல சுத்தி போடுறது, கல்லுப்பு வச்சு திருஷ்டி கழிக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா உங்க வளர்ச்சி இப்போ அசுர வளர்ச்சியா இருக்க போகுது. நேத்து வரைக்கும் ஒண்ணும் இல்லாதவன் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய வாழலான்னு பல பேருக்கு பண்ணு உறுப்பும். அந்த கண் திருஷ்டி உங்க முன்னேற்றத்தை கொஞ்சம் கூட தொட்டுடக்கூடாது. நீங்க செஞ்ச தர்மம் உங்க தலைய காக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தர்மம் இப்ப ஒரு பெரிய பேடையுமா மாதிரி உங்களை சுத்தி நிக்க போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க கூட இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் உங்களை நெருங்க கூட முடியாது. உங்களை அழிக்க நினைச்சவங்க எல்லாம் தானாகவே அழிஞ்சு போறத நீங்க கண் கூட பாக்க போறீங்க. நீங்க இத்தனை நாளா எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கோ போனா உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. நீங்க போனா என்ன, போகாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி உதாசீனப்படுத்தினா அந்த நிலைமை இப்போ தலைகீழ மாறப்போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போறா முதல் மரியாதையே உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில தான். இனிமே எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் நீங்க இல்லாம அதை ஆரம்பிக்கவே மாட்டாங்க. குடும்பத்துல ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா முதல் ஆளா உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. உங்களை ஒரு தலைவனா குடும்பத்தோட வழிகாட்டியா ஏத்துக்கிற அளவுக்கு உங்க மதிப்பு பல மடங்கு உயர்ந்து நிக்க போகுது.
உங்களை அவமதிச்ச அதே சொந்தக்காரங்க இப்போ உங்களை சுத்தி சுத்தி வந்து உங்களுக்கு மரியாதை செய்யறத பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் கண் கலங்கிடும். பொருளாதாரத்துல இன்னொரு பெரிய அதிசயமும் நடக்க போகுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கோ கடனா கொடுத்த பணம் இல்ல ஏதோ ஒரு இடத்துல முதலீடு செஞ்சு அது முடங்கி போய் இனிமே அந்த பணம் வரவே வராது, நீங்க முழுசா கைவிட்ட ஒரு தொகை இருக்கும் பாத்தீங்களா, அது இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். அந்த அப்படிங்கிற நபர் கொடுக்க போற ஒரு சின்ன தகவல் இல்லைன்னா அவர் செய்யற ஒரு சின்ன சிபாரிசு மூலமா பல வருஷமா சிக்கிட்டு இருந்த அந்த பெரிய தொகை உங்க கைக்கு வரும். அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா செய்ய நினைச்ச ஒரு நல்ல காரியத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. பங்கு சந்தை இல்லனா வேற ஏதாவது சிறு தொழில்ல நீங்க போட்ட முதலீடு இப்போ உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தின காலையில உங்களுக்குள்ள ஒரு பெரிய மலையா இருந்திருக்கும். அவங்க படிப்பு, கல்யாணம், வேலைன்னு ஒவ்வொன்னுக்கும் எப்படி பணத்தை ரெடி பண்ண போறோன்னு பூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. ஆனா அந்த அப்படிங்கிற நபர் வர்ற நேரம் உங்க குழந்தைங்க வெளியிலயும் ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போறது. உங்க பிள்ளைங்க அவங்க படிக்கிற இடத்துலயோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ ஒரு பெரிய சாதனையை செஞ்சு உங்க தலை நிமிர வைப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம ஒரு நல்ல நிலைக்கு வர போறாங்க அப்படிங்கிற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் உங்க மொத்த தோல்ல சுமந்துட்டு இருந்த நிலைமை மாறி இனிமே உங்க பிள்ளைங்களும் உங்களுக்கு தோல் கொடுக்க போறாங்க. இந்த ஜூன் 25க்கு பிறகு உங்க வீட்டுல நடக்க போற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நீங்க உங்க குலதெய்வத்துக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த அப்படிங்கிற நபர் சாதாரணமா உங்க வாழ்க்கையில வரல, சாட்சாத் அந்த கடவுளே அவர் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல விளக்கேத்தும் போது மனதார அந்த குலதெய்வத்தை நினைச்சு கும்பிடுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டு விலகி ஒரு பெரிய ஒளி பிறக்க போகுது. கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பழகின உங்க கண்களுக்கு இனிமே சந்தோஷத்தை மட்டுமே காட்ட அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டாரு. அதனால பழசையெல்லாம் போட்டு பொழப்பிக்காம வரப்போற அந்த ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க முழு மனசோட தயாரா இருங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில கோர்ட்டு, கேது, வழக்குன்னு அலைஞ்சு திரிஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளான மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. அந்த அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வந்த உடனே எவ்வளவு பெரிய சட்ட சிக்கலா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் அழுது உங்க காசெல்லாம் கரைஞ்சதுதான் மிச்சம். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வீண் செலவும் உங்களுக்கு வராது. பல வருஷமா இழுபறியா இருந்த வழக்குகளோ இல்ல கட்ட பஞ்சாயத்துல மாட்டிட்டு முழிச்ச பிரச்சனைகளோ எதுவா இருந்தாலும் அதுல உங்களுக்கு முழுமையான நியாயம் கிடைக்க போகுது. உங்களை பொய் வழக்கு போட்டு சிக்க வைக்க நினைச்சவங்க எல்லாம் இப்போ அவங்க வெட்டின புலியில அவங்களே விழப்போறாங்க. உங்க தெருவுல, உங்க ஊர்ல உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களுக்கு பின்னாடி புறம் பேசினவங்க நிலைமை இப்போ தலையில மாறப்போகுது. இவன் எப்பவுமே இப்படிதான், இவன் உருப்பட மாட்டான்னு உங்களை கேலி பண்ண உங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கைய வாழ போறீங்க. அவங்களுக்கே ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க தான் போய் உதவி செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைய அந்த ஆண்டவன் உருவாக்குவாரு. அப்போ அவங்க உங்க முன்னாடி கூனி குறுகி நிக்கும் போது உங்களோட உண்மையான தகுதி என்னன்னு இந்த உலகத்துக்கு புரிய வரும். அந்த அப்படிங்கிற நபரு உங்க பின்னணியில ஒரு பெரிய பலமா இருக்கிறதுனால உங்களை இனிமே யாரும் அசைக்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு கெப்து உங்களுக்குள்ள வந்துடும். கணவன் மனைவிக்கு இடையில இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன இடைவெளிகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இப்போ முழுசா மறைய போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிற ஒரு அருமையான காலகட்டம் இது. நீங்க பட்ட இத்தனை கஷ்டத்தினையும் உங்களுக்கு உறுதுணையா இருந்த உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க ஒரு பெரிய பரிசா கொடுக்க போறீங்க. உங்க ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நீங்க பூரிச்சு போவீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு புது வசந்தம் வீச போகுது. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கணவனும் மனைவியும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பீங்க. உங்க ஒற்றுமைய காத்து சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. இன்னொரு பெரிய நிம்மதி என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு, அதாவது உங்க அப்பா அம்மாவுக்கு இத்தனை நாளா இருந்த தீராத உடல் உபாதைகள் கூட இப்போ சரியாக ஆரம்பிக்கும்.
மாசமான ஆஸ்பத்திரிக்கு போறதும் மருந்து மாத்திரைக்குன்னு ஒரு பெரிய தொகையை செலவு பண்றதும் உங்களுக்கு ஒரு வாடிக்கையாவே இருந்திருக்கும். ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் வந்த நேரம் வீட்டுல இருக்கிற தரித்திரம் மட்டும் விலகல, நோய்களும் சேர்ந்து விலக போகுது. பெரியவங்களோட ஆரோக்கியம் நல்லபடியா தேடி அவங்க முகத்துல ஒரு தெளிவு பிறக்கும். அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க வாழ்க்கையில வர்ற எனக்கு ஒரு சின்ன தடங்களையும் நீங்க ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இனிமே உங்க வீட்ல எப்பவுமே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். கடைசியா உங்களை கேட்டுக்கிற ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த ஜூன் 25ஆம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில வீச போற அதிர்ஷ்ட பார்த்து உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையே சுக்குமுறை உடைச்சு மாத்தி எழுத போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர் மூலமா எதிர்பாராத பணவரவு, இழந்த குடும்ப நிம்மதி திரும்புறது, கூடவே இருந்து குழி பறிச்ச மறைமுக எதிரிகள் அழிவுன்னு இந்த 3 பிரம்மாண்டமான சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். இதுல எல்லளவும் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இத்தனை வருஷமா நீங்க சிந்தன கண்ணீருக்கும் பட்ட அவமானங்களுக்கும் விடிவு காலம் பிறந்துடுச்சு. இனிமேல் நீங்க அனுபவிக்க போறது எல்லாமே ஒரு மாபெரும் ராஜயோகம் மட்டும்தான். பிரபஞ்சமும் அந்த இறைவனும் உங்க பக்கம் முழுமையா அரணாக நிக்கிறாங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்து உங்களை காக்க போகுது. அதனால இனிமே எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லாம ஒரு புது மனுஷனா இந்த நல்ல நேரத்தை முழு மனசோட வரவேற்க தயாரா இருங்க. உங்களுக்கு இனிமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். அது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். உங்களுக்கான பொற்காலம் இப்போதே ஆரம்பிச்சிடுச்சு. எப்பவும் சிரிச்ச முகப்போடு சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.